Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா 100 habits of high performing software engineers பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் 2 ஹேபிட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஹை பர்ஃபார்மர்ஸ் சேலஞ்சஸை எம்ப்ரேஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டீமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் வருது, இல்லை டிஃபிகல்ட்டான டாஸ்க் வருது, அதை பார்த்து பயப்படாமல் அதை எம்ப்ரேஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிப்பாங்க, அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க, அதை குட்டி குட்டியாக பிரித்து டீமோடு சேர்ந்து அதை சால்வ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதை எம்ப்ரேஸ் சேலஞ்சஸ் ஹை பர்ஃபார்மர்ஸ். ஸோ ஒரு டீமில் ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபீச்சரை டெவலப்மெண்ட் பண்ணணுன்னா அதுக்கு வாலண்டரி பண்ணுவாங்க. நான் லீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கையை தூக்கி அவங்க காம்ப்ளெக்ஸான ஃபீச்சர்ஸை டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொரு ஹேபிட் பார்த்தீங்கன்னா, தே டேக் ஓனர்ஷிப். அவங்க ஒர்க் பண்ணுற ப்ராடக்டே இது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓனர்ஷிப் எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு மாடியூலை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேறு ஒரு மாடியூலில் பக் வருது, உடனே இது வேறு மாடியூலில் தான் பக் இருக்குது, நான் இதை பண்ண மாட்டேன், இதை கண்டுக்க மாட்டேன் அப்படி சொல்லாமல் அவங்களே அந்த பக்கை முடிஞ்ச அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அப்படின்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க கூட சேர்ந்து பேர் பண்ணி அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தே டேக் ஓனர்ஷிப். இந்த ஹை பர்ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா, தே டேக் ஓனர்ஷிப். அவங்க அந்த ப்ராடக்டை தே கேர் ஃபார் த ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்களே ஓனர்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பொறுப்பாக இருக்க முடியும். லீடர்ஷிப்பும் அதை பார்ப்பாங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. பை பாய்.